ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்ஃபினிக்ஸ் நோட் எட்ஜ் 5G இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃபோன் டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஃபோனில் கூட என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு பேக் கேஸ் கொடுக்குறாங்க, 45 வாட்டுக்கான அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க, அப்புறம் கேபிள் ஒன்று கொடுக்குறாங்க, சிம் எஜெக்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த ஃபோன் டிஸ்பிளே வந்து 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸ் லெவல் 4500 நெட்ஸ் கொடுக்குறாங்க. கூடவே நம்மளுக்கு கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுக்கறனால ப்ரொடெக்ஷனுக்காக கொடுக்குறாங்க. IP65க்கான வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. AMOLED டிஸ்பிளே 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே எல்லா ஃபோன்லேயும் என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் கொடுத்துறாங்க. ஒரு காம்பேக்டான ஒரு சைஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஆனால் AMOLED டிஸ்பிளேங்காட்டி பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குது. அதுக்கு 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீட் எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. மோஸ்ட்லி லேகே ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா 144 இருக்கும்போது நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது 4500 நெட்ஸ் வந்து பிரைட்னஸ் லெவல் கொடுக்கறனால நம்ம வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போதுங்களா டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு ஃபான்ஸ்லேருந்து எல்லாமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா. நல்லா குவாலிட்டியாகவே இருக்குது. அதனால தான் பிக் பிரைட்னஸ் லெவல் கொடுக்குறது. அப்புறம் கார்னிங் கொரில்லாக்கள் 7i கொடுக்கறனால ஃபோன் வந்து மோஸ்ட்லி டேமேஜ் கீழே விழுந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகாதுன்னுக்கிறாங்க. IP65 கொடுக்கறனால வாட்டர் தண்ணி துளிகள் இது மாதிரி எதுவுமே மேலே விழுந்தால் டேமேஜ் ஆகாது. அதுக்கு சொல்லி தண்ணிக்குள்ளே போட்டு முக்கிய அளவுக்கு எடுக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கிடையாதுங்க. நார்மலாக மழை துளிகள் இதெல்லாம் தண்ணியில் விழுந்தால் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டுருக்காங்க. ஓகேங்களா. அடுத்தது நம்மளுக்கு கேமரா பின்னாடி 50 MP நம்மளுக்கு வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. ப்ளஸ் 2 MP டெப்த்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் 13 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ரெண்டுலேயுமே OIS சப்போர்ட் இருக்குது. அதனால் ஸ்டேபிளாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்க முடியுங்க. நம்மளுக்கு இதில் வந்து ப்ரைமரி கேமராவில் வந்து நம்ம 1400 வீடியோ 2K வீடியோவை நம்ம 30 FPS ஷூட் பண்ணிக்க முடியுங்க. ஃப்ரண்ட்லேயே அதே மாதிரி. ஓகேங்களா. அடுத்தது பேட்ரி 6500 mAh பேட்டரிங்களா, மேசிவான பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 45 வாட்டுக்கான சார்ஜ் கொடுக்குறாங்க. அது பாக்ஸ்லேயே வந்துரு. நம்மளுக்கு 6500 நம்மளுக்கு ஒரு நாள் நார்மல் யூசேஜாக இருந்தால் 1.5 நாள் நிற்குங்க. கேம் எப்படி விளையாடுறீங்க அப்படின்னா 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் அந்த ரேஞ்சில் நிற்குங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ணாமல் 45 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்கறனால நம்ம கொஞ்சம் குயிக்காக சார்ஜ் பண்ண முடியும். ஓகேங்களா. அடுத்தது 8GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 128GB இன்டர் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இதான் பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுது. இதோட ப்ரைஸ் இந்தியன் மார்க்கெட்டில் மேபி ஒரு 20,000 வரை அதிக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இதோட ப்ராசஸ் MediaTek Dimensity 7100 அப்படிங்கிற ப்ராசஸ்ஸுங்க. ஒரு 7 லட்சத்து பக்கமாக வந்து Antutu ஸ்கோர் வருது. ஓகேங்களா. இது வந்து ஒரு டீசெண்டான ப்ராசஸ் தாங்க. ஏன்னா ஒரு 90 FPSல கேம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் 90 FPSல கேம் அடிக்கலான்னு அவங்களே மென்ஷன் பண்ணுறதுனால கொஞ்சம் டீசெண்டான கேம் பிள்ளைலாம் எதிர்பார்க்க முடியுங்க. ஏன்னா நம்மளுக்கு ப்ராசஸும் ஒரு நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துருங்க. MediaTek ஒரு 25 செக்மெண்ட்டாக இருந்தால் 7400 கொடுத்துருப்பாங்க. இது அண்டர் 20Kக்குள்ளே வரதுனால நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் தான் கொடுத்துருங்க. இது ஒரு டீசெண்டான ப்ராசஸுங்க. அப்புறம் கேமரா மாடியூலாக பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. அதே போல் நம்மளுக்கு இன்ஹேண்ட் ஃபீல்டு எல்லாமே நல்லாவே இருக்குது. வெயிட்டு 187 கிராம் தான் வருது. அதனால லைட் வெயிட்டான ஃபோன் தான். ஓகேங்களா. இதோட ப்ளஸ் பாயிண்ட்டு AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. கூட நம்மளுக்கு ப்ராசஸுமே கொஞ்சம் நல்ல ப்ராசஸ் தான் கொடுத்துறாங்க. இந்த ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஓகேங்களா. இந்த செக்மெண்ட்டில் ஒரு நல்ல ப்ராசஸ், நல்ல டிஸ்பிளேன்னு சொல்லாங்க. பேட்டரி லைஃபும் கொஞ்சம் டீசெண்டாகவே இருக்குங்க. கேமரா கொஞ்சம் ரொம்பலாம் ஹெவியாலாம் எதிர்பார்க்க முடியாது. கொஞ்சம் நார்மல் கேமரா. ஓகேங்களா. ஒரு ஓகேவான கேமரா தான் கொடுப்பாங்க. அப்புறம் ஆல்ரெடி எத்தனை பேர் இன்ஃபினிக்ஸ் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கூட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா. என்ன கேட்டால் ஒரு ஓகேவான ஃபோன் அவ்வளோதானுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்கன்னா நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பண்புல. பை, டேக் கேர்.